நான் ஸ்டாக்கை இப்படி தான் சூஸ் பண்ணுவேன். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஹாய், திஸ் இஸ் பாலமுருகன் ராமலிங்கம் ஹியர். நான் 1 கோடி சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். அதில் ஃபஸ்ட் மைல்ஸ்டோன் 5 lakhs. அண்ட் 1 கோடி சேலஞ்ச் ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும். நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா, நான் ஸ்டாக் எப்படி பிக் பண்ணுறேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நான் என்னோடய ஸ்ட்ராட்டஜி இதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு அதை பிடிச்சா நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். என்னோடய ஸ்ட்ராட்டஜி பார்த்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அது சில பேருக்கு பார்த்திங்கன்னா என்னடா இது இப்படி இவ்வளோதானன்ற மாதிரி இருக்கும். சில பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அதை மறக்காமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் உங்களுக்கு என்னோடய ஸ்ட்ராட்டஜி எப்படின்னு நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நீங்கள் எப்படி எந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது, எந்த செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் எந்த செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா செக்டார்னால் இதுதான் உங்களுக்கு. இப்போ இது எல்லாமே நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்க செக்டார்ஸ். இப்போ உங்களுக்கு பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஐடி செக்டார், இது எஃப்எம்சிஜி, ஃபாஸ்ட் மூவிங் கன்சூமர் குட்ஸ், ஆட்டோமொபைல், அப்புறம் எனர்ஜி அண்ட் ஆயில் அண்ட் கேஸ், ஹெல்த் கேர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மெட்டல்ஸ் மைனிங், கன்சியூமர் டியூரபிள்ஸ், அப்புறம் டெலிகம்யூனிகேஷன். இதில் இத்தனை செக்டார்ஸில் இப்போ நீங்கள் எந்த செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்றது ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது எப்படி நீங்கள் சூஸ் பண்ணலான்னா, இப்போது எந்த செக்டார்ஸ் உங்களுக்கு வந்து அடுத்த ஒரு 10 years 20 years வந்து பெருசாக பூம் ஆகும், இல்லை உங்களுக்கு வந்து அந்த செக்டார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அது பொட்டென்ஷியல் நல்லாயிருக்கும் ஃப்யூச்சர்ஸில். இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணுற மணி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த டைமில் நல்லா க்ரோ ஆகிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஜென்ரலாக ஒரு தாட் வச்சுக்கோங்க. நீங்கள் ரொம்ப ரிசர்ச்லாம் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு ஒரு 10 to 20 years வந்து எந்த செக்டாரில் நான் இன்வெஸ்ட் பண்ணால் இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணால் நாளைக்கு பெட்டராக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் எக்ஸாம்பிளாக சொல்கிறது பார்த்து, இப்போ ஹெல்த் கேரில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இப்போ 10 years 20 years ஏன் ஒரு 100 years கழிச்சும் பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் ஃபார்மான்றது நம்ம உயிரோட எத்தனை வருஷம் உயிரோடு இருக்குமோ அத்தனை வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஹெல்த் கேர் ஃபார்மான்றது பூம் ஆகும். அதேமாதிரி இப்போது மற்றது எனர்ஜி அண்ட் ஆயில் அண்ட் கேஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க போகுது. இப்போ ஆட்டோமொபைல்ஸ்லும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெஹிக்கிள்ன்றது இருக்க போகுது. அதேமாதிரி எஃப்எம்சிஜியும் உங்களுக்கு அதே தான். நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுட் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், இல்லை அதர் ஐட்டம்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த செக்டார்ஸ்லாம் கண்டிப்பாக மூவ் ஆக தான் போகுது. கண்டிப்பாக அந்த இத்தனை வருஷம் கழிச்சும் இருக்க தான் போகுது. அந்த மாதிரி ஜஸ்ட்டு வந்து நீங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது ஏதாவது ஒரு செக்டார் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, அந்த செக்டாரில் எத்தனை கம்பெனிஸ் இருக்கும், நிறைய கம்பெனிஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் உங்களுக்கு இந்த ஹெல்த் கேரை சொல்கிறேன். இந்த ஹெல்த் கேரில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நான் ஷோ பண்ணியிருக்க ஸ்டாக்ஸ்லாம் பார்க்கலாம். நீங்கள் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ், மேக்ஸ் ஹெல்த் கேர், ஃபோர்டிஸ் ஹெல்த், ஆஸ்டர் தான், இவ்வளோ கம்பெனிஸ் இருக்குது. இப்போ இந்த இவ்வளோ கம்பெனிஸில் நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறன்றது உங்களுக்கு ஒரு ஐடியா வேணும். இதில் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இது எல்லாமே நான் ஸ்டாக்ஸ் என்னோடய ஸ்ட்ராட்டஜி மட்டும் தான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணணும்னா நீங்கள் இங்கே இந்த ஸ்க்ரீன் வெப்சைட் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸு, பி ரேஷியோ, மார்க்கெட் கேப்பு எல்லாமே உங்களுக்கு இதில் ஷோ ஆகும். இது ஃப்ரீ தான். இதுலேயும் பெய்டு ஆப்ஷனும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் நான் அது ஃப்ரீயாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் அது ஃப்ரீயாக யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் வந்து இவ்வளோ கம்பெனிஸ் இருக்கும்போது நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ண டவுட் இருக்குங்கன்னா நீங்கள் ஒன்றும் இஷ்யூ இல்லை. நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது தெரிஞ்சது இப்போ உங்களுக்கு ரொம்ப பாப்புலராக, ஏன்னா என்ன ரீசன்னா நம்ம தான் பார்த்தீங்கன்னா காமன் மேன். இப்போது மற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நாலேஜ் இருக்கலாம் மார்க்கெட்டில். இப்போ நம்ம காமன் மேனாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது இந்த கம்பெனிஸில் எது உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்ச கம்பெனியாக இருக்குன்னு பாருங்கள். அது தெரிஞ்ச கம்பெனியாக இருக்குது. இப்போ ஒரு காமன் மேனுக்கு அந்த கம்பெனி இப்போ தெரியுதுன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு அவங்க பாப்புலராக இருக்காங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு எந்த கம்பெனிஸ் மோஸ்ட்லி இந்த லிஸ்ட்டில் வந்து எது உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச கம்பெனின்னு பாருங்கள். அது ஒரு ஜஸ்ட் ஒரு ட்ரஸ்ட்டுக்காக அதை பார்த்துட்டு அந்த கம்பெனி நீங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் அந்த கம்பெனி சூஸ் பண்ணுறீங்கன்னா 8097 வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் மார்க்கெட் வேல்யூ. நான் ஜஸ்ட் இது எக்ஸாம்பிளாக தான் சொல்கிறேன், நான் எப்படி சூஸ் பண்ணுறேன்னு. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச செக்டரில் உங்களுக்கு பிடிச்ச கம்பெனியில் அது பையிங் வேல்யூவில் இருந்தால் கண்டிப்பாக வாங்கலாம். இப்போ அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் பார்க்குறீங்க, 8977 இருக்குது. பியூவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 64.11 இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஓவரால் இருக்கிறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் இப்போ இதில் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணுறீங்கன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டலோ இல்லை மேக்ஸ் ஹெல்த் கேர் நீங்கள் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ அப்போலோ ஹாஸ்பிட்டல் நான் ஓப்பன் பண்ணுறேன். இதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கோட டீட்டெயில்ஸ் இங்கே எல்லாமே இருக்கும். அதோட மார்க்கெட் கேப்பு, கரண்ட் ப்ரைஸு, அது வந்து எவ்வளோ ஹை போயிருக்கு, எவ்வளோ லோ போயிருக்கு, அதோட பிஇ ரேஷியோ, புக் வேல்யூ, அப்புறம் டிவிடெண்ட் ஈல்டு, இது எல்லா டீட்டெயில்ஸும் இந்த ஸ்க்ரீனரில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃப்ரீயாக தான் இருக்கும். அதுக்கு மேலே வேணும்னா நீங்கள் பே பண்ணி நீங்கள் மற்ற டீட்டெயில்ஸும் வாங்கிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இப்போ அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்கன்னா இதில் ஜஸ்ட்டு சஜஷனாக தான் கொடுத்துருக்கும். ஏன்னா இது கம்ப்யூட்டர் ஜெனரேட்டட் தான். அதனால் நீங்கள் மோஸ்ட்லி இதை நம்பணும்னு அவசியம் இல்லை. உங்களோட நாலேஜ் யூஸ் பண்ணுங்கள், நெக்ஸ்ட்டு பண்ணிக்கலாம். இப்போ இதில் ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி கொடுத்துருப்பாங்க. கம்பெனி ஹஸ் டெலிவர்டு குட் ப்ராஃபிட், க்ரோத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கம்பெனிஸ் மெயின்டைனிங் ஹெல்த்தி டிவிடெண்ட் பே அவுட்,
டிவிடெண்ட் பே அவுட்ன்றது டிவிடெண்ட்காக மட்டும் நீங்கள் கம்பெனி வாங்கக்கூடாது, கம்பெனி வந்து வளரணும். அப்புறம் ஸ்டாக் இஸ் ட்ரேடிங் அட் 12.8 times இட்ஸ் புக் வேல்யூ, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா அதை பிஇ வேல்யூ பார்க்கலாம். அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ், மேக்ஸ் ஹெல்த் கேர், ஃபோர்டிஸ் எல்லா கம்பெனியும் பிஇ வேல்யூ, மார்க்கெட் கேப் எல்லாமே போட்டிருப்பாங்க. இது நெட் ப்ராஃபிட் எல்லாமே. இப்போ இதில் எக்ஸாம்பிள் பிஇ வேல்யூ இருக்குங்களா, பிஇ வேல்யூ கீழே பார்த்தீங்கன்னா மீடியன் 13 பாயிண்ட்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்களா, இதில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆவரேஜாக பிஇ வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 இருக்கணும். இப்போ அப்போலோ ஹாஸ்பிட்டல் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 64 rupees இருக்குது. இப்போ இது ஹை வேல்யூவில் தான் இருக்குது. நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா, இப்போ ஒரு மோர் தென் 10 to 20 years இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் மோஸ்ட்லி இதெல்லாம் பார்க்க தேவையில்ல. நான் வந்து யூஸ் பண்ணுற என்னோட ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்க்கலாம். நான் வந்து இப்போ லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னா இதை பார்ப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் பார்க்க போகிறது இந்த குவார்ட்டர்ஸில் அவங்க ப்ராஃபிட் எப்படி இருக்குன்றது. ஏன்னா மோஸ்ட்லி அந்த கம்பெனி க்ரோத் ஆனால் தான் நம்ம பணமும் க்ரோ ஆகும். அதனால் இங்கே பார்க்கலாம் பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ், அப்புறம் நெட் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்களா. இதில் கன்சிஸ்டண்ட்டாக இயர்லி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். மேலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க மார்ச் 2025, ஜூன் 25, செப்டம்பர் 25, டிசம்பர் 25, அது ஒவ்வொரு குவார்ட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம நெட் ப்ராஃபிட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 414 எப்போ கொடுத்துருக்காங்க, மார்ச் 2025, அதுக்கப்புறம் ஜூன் 2025 441, செப்டம்பர் 2025 494, டிசம்பர் 2025 516. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரோத் வந்து கொடுத்துட்டே இருக்கணும், நெகட்டிவில் இல்லாமல் உங்களுக்கு க்ரோத் கொடுத்துட்டே இருக்கணும். அது ஒரு க்ரைட்டீரியா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குறது கம்பெனி பேலன்ஸ் ஷீட்டில் பார்க்கணும். பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கம்பெனியோட டெப்ட்ஸு, கடன் எவ்வளோ இருக்குன்றதுலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஈக்விட்டி கேபிட்டல், ரிசர்வ்ஸு, பாரோவிங்ஸ், அதர் லைபிலிட்டிஸ்னு. இப்போ டோட்டல் லைபிலிட்டிஸ்னால் உங்களுக்கு ஓவரால் கடன் எவ்வளோ இருந்திருக்கு, அது கீழே இருக்குது பார்த்தீங்களா, ஃபிக்ஸட் அசெட்ஸு, சிடபிள்யூஐபி, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதர் அசெட், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பெனியோட சொத்து மதிப்பு. இப்போ மார்ச் 2024 16,742 கடன் இருக்குது. அதே மார்ச் 2025 20,644. அதே செப்டம்பர் 25 பார்த்தீங்கன்னா 21,950. எதனால் கடன் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இவங்க கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க, உங்களோட பிளான்ட்டை இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு போகிறாங்க. அது நீங்கள் அசெட்லேயும் பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே பார்க்கலாம். டோட்டல் அசெட்ஸில் 16,742, இங்கே 20,644, கடைசியில் 21,950. அதாவது என்னென்னா கடனும் அசட்டும் வாங்குகிற கடனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சேமாக இருக்குது. அப்போ இது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு டெப்ட் ஃப்ரீ கம்பெனியாக இருக்கிறதுனால நீங்கள் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம். அதாவது இன்வெஸ்ட் பண்ணுன்றது நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஜஸ்ட்டு ஐடியாவை எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி தான் நான் வந்து நான் வந்து சூஸ் பண்ணுற ஸ்டாக்ஸு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அவங்க ஸ்டாக்கு விற்கிறாங்களா இல்லையான்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்க கம்பெனியில் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்பிக்கை இருந்தாலும் விற்பாங்க. அதனால் இப்போ ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் பார்ப்போம். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்க முடியும். ப்ரொமோட்டர்ஸ் வந்து செப்டம்பர் 2025 28.02 இருக்காங்க, டிசம்பர்லேயும் அதே இருக்காங்க, மார்ச்லேயும் அதே இருக்காங்க. இல்லை இயர்லியில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு மார்ச் 2017 34.35, மார்ச்சில் அப்படி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மார்ச் 2019 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மார்ச் 2020 வந்து விற்றுருக்காங்க. மார்ச் 2021 அப்படியே கம்மியாகிட்டே வந்திருக்கு. நீங்கள் இப்போது பார்த்தீங்கன்னா மார்ச் 2026 அவங்க பர்சன்டேஜ் கம்மி பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்னா எஃப்ஐஐயும் விற்றுட்டு வராங்க, இல்லை அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணவர் டிஐஐ தான், டிஐஐ விற்றுட்டு வராங்க. இந்த மாதிரி நீங்கள் இந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்லையும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நீங்கள் ப்ரொமோட்டர்ஸ் வந்து மோஸ்ட்லி சேல் அவங்களோட ஸ்டாக்கை விற்காமல் இதில் அவங்க விற்றுருக்காங்க ரீசன் வந்து என்னன்னு நமக்கு தெரியாது, ஜஸ்ட்டு காமன் பண்ணால். அதனால் நீங்கள் இந்த மாதிரி ப்ரொமோட்டர்ஸோட அலோகேஷனும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்மியாகாமல் மோஸ்ட்லி அந்த கன்சிஸ்டன்ட் அப்படியே இருக்கிற மாதிரியும் நீங்கள் பாருங்கள். அது வந்து சில கம்பெனிஸ்க்கு வந்து அவங்க எவ்வளோ ட்ரஸ்ட் வச்சுருக்காங்கன்றது மாதிரியும் நம்ம ஜஸ்ட்டு ஒரு சைனாக எடுத்துக்கலாம். அதெல்லாம் அதுவும் நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஒரு கம்பெனியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஒரு கம்பெனியும் நீங்கள் பார்க்குறதுக்கு பதிலாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு ப்ளஸ் அதுக்கேற்ற மாதிரி ஒரு கம்பெனி சூஸ் பண்ணுங்கள். அப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு 2 days வெயிட் பண்ணுங்கள். இப்போ இன்றைக்கி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் நோட்டில் வேணால் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அந்த இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வேல்யூ மார்க்கெட் ப்ரைஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த இன்வெஸ்ட் பண்ணாமல் ஒரு 2 days கழிச்சு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த 2 days பார்த்தீங்கன்னா அது என்ன ஏறி இருக்குது, என்ன இறங்கியிருக்கு, என்னாச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இன்கேஸ் அது ஏறி இருக்குன்னா எதனால் ஏறி இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு அனலைஸ் பண்ணுங்கள். இல்லை இறங்கியிருக்குன்னு எந்த ரீசனால் இறங்கியிருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அது பண்ணுங்கள்.
ரிசர்ச் பண்ணுங்கள். ரிசர்ச் பண்ணிவிட்டு எதுனாலும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். யார் சொன்னாலும் பிளைண்டாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் உங்கள் நாலேஜ் கெயின் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக நான் யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி. இதுதான் நான் சொல்லுவேன். ஆனால் நிறைய பேருக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் யூஸ்ஃபுல்லாக இருக்கவங்க பயன்படுத்திக்கோங்க. ஜஸ்ட்டு இதுதான் நான் உங்ககிட்ட சொல்லுவேன். இப்படி தான் நான் வந்து ஸ்டாக் பிக் பண்ணுறது. இது என்ன லாங் டேர்ம் இது வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோக்கு தான் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி தான் சூஸ் பண்ணுவேன். இந்த ட்ரேடிங்க்கு ஆப்ஷன் ட்ரேடிங் அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஜஸ்ட்டு இதுதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது. இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.